இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். ஏசாயா 53 அதிகாரம் 3 காரிருள் சூழ்ந்த இரவில் அலைகளினால் அலையுண்டு கரை சேர தவிக்கும் ஒரு படகிற்கு தூரத்தில் ஒரு கலங்கரை விளக்கின் வெளிச்சம் தென்படுமானால் எப்படி இருக்கும்? அதன் அலைச்சலுக்கு ஒரு விடியல் தோன்றுவது போல இருக்கும் அல்லவா? பாடுகளில் சிக்கி தவிக்கும் நமது நிலைமையும் இதுதான். கரை தெரியாமல் தவிக்கும் போது நிச்சயம் தம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு விடியலை உண்டாக்குவார். பசியால் வாடுவோருக்கு உணவே விடியல், தாகத்தால் தவிப்போருக்கு தண்ணீரே விடியல், போரினால் தவிப்போருக்கு சமாதானமே விடியல். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக பாவத்தில் சிக்கொண்டவனுக்கோ ரட்சிப்பே விடியல். ஒவ்வொரு பாடுகளுக்கும் அலைச்சல்களுக்கும் ஒரு முடிவு நிச்சயம் உண்டு. கர்த்தர் ஒவ்வொரு துன்பங்களுக்கும் ஒரு முடிவை உண்டாக்கி வெளிச்சத்தை நிச்சயம் காட்டுவார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அந்நாள் குழந்தை இல்லாததால் அவள் அடைந்த துன்பத்திற்கு துக்கத்திற்கு அளவே இல்லை. மலடி என்ற பெயரை சுமந்தவளாய் தள்ளப்பட்ட ஒரு வாழ்வை வாழ நேரிட்டது. அந்நாளின் கணவன் அவளை மிகவும் நேசித்திருந்தாலும் அவளது சக்களத்தி பெனினாள் அந்த குறையையே சுட்டிக்காட்டி அன்னாளை வேதனைப்படுத்தினாள். பெனினாள் அன்னாளை மனமடிவாக்கும் போது அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இந்த மனபாரத்தை சுமக்க முடியாமல் ஆலயத்திற்கு சென்ற போது அவள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி தன்னை மறவாமல் நினைத்தருளும்படி வேண்டி ஒரு பொருத்தனையை பண்ணி கொண்டாள். மட்டுமல்ல, தனது பாரத்தை கர்த்தரின் சமூகத்தில் இறக்கி வைத்துவிட்டு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார் என்ற நிச்சயத்துடனும் விசுவாசத்துடனும் அவள் காணப்பட்டாள். அதற்கு பின்னர் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை என்று எழுதப்பட்டுள்ளது. தேவன் தன் மனதில் கொடுத்த உறுதி என்ற கலங்கரை விளக்கு வெளிச்சத்தை அவள் கண்டுபிடித்து விட்டாள். இதுவே நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும் ஆகும். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அவள் கர்ப்பவதியாகி சாமுவேலை பெற்றெடுத்து மலடி என்ற வேதனைக்கு ஒரு முடிவை கண்டாள். ஆம் பிரியமானவர்களே, இன்று நம்மில் பலரும் கூட பலவித காரியங்களில் நாமே மனமடிவுக்கு உள்ளாகிறோம் அல்லது பிறரால் அப்படி ஆக்கப்படுகிறோம். ஆனால் பாடுகளும் துக்கங்களும் பெருகும் போது நாம் செய்கிற காரியம் என்ன? மனுஷர்களை நோக்கி பார்க்கிறோமா? இல்லை கர்த்தரை நாடி தேடுகிறோமா? கர்த்தரை நாடி தேடும் போது நிச்சயம் அவர் ஒரு வெளிச்சத்தை காட்டி சகலத்துக்கும் ஒரு முடிவையும் மாற்றத்தையும் தருவார். அழிந்து போகும் உலகத்தின் மேலும் மனுஷர் மேலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலும் நாம் வைக்கும் நம்பிக்கை ஒரு நாளில் வீணாய் போகும் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர்களின் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஏனென்றால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருப்பது ஜீவனுள்ள நம்பிக்கை என்று பேதுரு கூறுகிறார். எனவேதான் தேவ பிள்ளைகள் அவர் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை சாத்தான் அசைத்து பார்ப்பான். ஏனென்றால் அதை தகர்த்து விட்டால் அவர்களை எளிதாக வீழ்த்தி விடலாம் என்பது அவனுடைய தந்திரமாகும். ஆனால் விசுவாசிகள் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். நீங்கள் அதிகமாய் நேசித்து நடத்துகிறீங்களா அன்பில் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட அப்பா பாரத்தோடு துக்கத்தோடு ஆண்டவரே அப்பா எனக்கு ஒரு விடியல் உண்டாகாதா, சுக வாழ்வு துளிர்க்காதா என்று சொல்லி ஆண்டவரே காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே தங்களுடைய கர்த்தா வாழ்விலே ஆண்டவரே பலவிதமான நிந்தைகள், அவமானங்கள், துக்கம், பாடுகள், ஆண்டவரே புறக்கணிப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே சந்தித்து விட்டு அப்பா துயரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் அப்பா கலங்கரை விளக்கமாகிய என் தேவனில் ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணுவீராக ராஜா. அவர்கள் துக்கத்திற்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் ஆண்டவரே. நிச்சயமாகவே உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகளை நடத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.